தமிழ் சினிமாவுடைய முழு நடிகர்ல ஒருத்தரா இருக்கவர் தான் அஜித் குமார். அஜித்துடைய அப்பா பெயர் சுப்பிரமணியம், இவருடைய அம்மா பெயர் மோகினி. இப்படி இருக்க சூழல தான் சில வருடங்களுக்கு முன்னாடி அஜித்துடைய அப்பா சுப்பிரமணியம் உயிரிழந்தாரு. இதை தொடர்ந்துதான் அஜித்துடைய வீட்டுல மேலும் ஒரு துயரமான நிகழ்வு நடந்திருக்கு. அதாவது அஜித்துடைய தாய் மோகினியும் இன்னைக்கு வயது மூப்பின் காரணமாகவும் உடல்நலக்குறைவு காரணமாகவும் உயிரிழந்திருக்காங்க. அவங்களுடைய உயிரிழப்பு அஜித் குடும்பத்தை மட்டும் இல்லாம அவருடைய ரசிகர்களையும் சோகத்தில் ஆழ்த்திருக்கு. இந்த விஷயம் தான் பலருக்குமே அதிர்ச்சி கொடுத்திருக்கு. ஏகேன்னு அனைவராலும் செல்லமாக அழைக்கப்படுபவர் தான் அஜித் குமார். இவர் எந்த பின்னணியும் இல்லாம தான் சினிமாவுக்கு வந்தாரு. ஏகப்பட்ட தோல்வி விபத்துன்னு எல்லாமே சந்திச்சப்போ கூட ஃபீனிக்ஸ் போல மேலே எழுந்து வந்தவர். அப்படி அவர் வருவதுக்கு அவருடைய தன்னம்பிக்கை ஒரு காரணம்னாலும் அவருடைய பெற்றோரும் இன்னொரு காரணம் தான். சின்ன வயசுல அஜித்துக்கு தங்களால் முடிந்த ஆதரவை கொடுத்து வந்தாங்க. அதனாலதான் அவருக்குள்ள எதையும் சாதிக்கும் துணிவு பிறந்திருக்குன்னு அவருக்கு நெருக்கமானவங்க கூட சொல்லுவாங்க. அஜித் வளர்ந்ததுக்கு அப்புறமா தன்னுடைய தாய் மோகினியையும் தந்தை சுப்பிரமணியத்தையும் பத்திரமா பார்த்துக்கிட்டாரு. தனக்கு திருமணமானதுக்கு அப்புறமா கட்டிய வீட்டுல தன்னுடைய தந்தை தாய்க்கு ஒரு தளம், தங்களுக்கு ஒரு தளம், ஷாலினியுடைய தந்தை தாய்க்கு ஒரு தளம், தன்னுடைய சகோதரருக்கு ஒரு தளம்னு கூட்டு குடும்பமா தான் இருந்து வந்தாங்க. இவருடைய இந்த மாதிரியான குணங்களும் செயல்பாடுகளும் தான் அவருக்குன்னே அதிகமான ஃபேன்ஸ் உருவானாங்கன்னு கூட சொல்லலாம். சூழல் இப்படி இருக்கதான் சில வருஷத்துக்கு முன்னாடி அஜித்துடைய தந்தை சுப்பிரமணியம் உயிரிழந்தாரு. 85 வயதான அவருக்கு வயது முதிர்வு காரணமா உடல்நலக்குறைவு ஏற்பட்டு தொடர்ந்து உயர்தர சிகிச்சை அளிக்கப்பட்டாலும் சிகிச்சை பலனளிக்காம உயிரிழந்தாரு. இப்படி இருக்க சூழல்தான் தன்னுடைய கணவரை இழந்த மோகினிய மகன் அஜித் கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்டாரு. அவங்களும் கணவரை இழந்தாலும் மகனுடைய அரவணைப்புல நிம்மதியா தான் இருந்துட்டு வந்தாங்க. இந்நிலைதான் அஜித்துடைய தாய் மோகினி இன்னைக்கு வயது முதிர்வு காரணமா ஏற்பட்ட உடல்நலக்குறைவால உயிரிழந்திருக்காங்க. அவங்களுக்கு வயது 85. அவங்களுடைய இறுதி சடங்கு பாலவாக்கத்துல இருக்கிற அஜித்துடைய வீட்டுல இன்னைக்கு நடைபெற இருக்கு. தந்தை இழந்த சில வருடங்களையே தாயும் இழந்த அஜித்துக்கு ஃபேன்ஸ் பலருமே அனுதாபங்களை தெரிவிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம தந்தை இழப்பின் போது அஜித் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாரு. அதே போன்று இப்போது வெளியிடுவாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கு. முக்கியமா அஜித் தந்தை இறந்த போது நடிகரா இருந்த விஜய் நேர்ல வந்து அஞ்சலி செலுத்தினாரு. இப்போ அவர் முதலமைச்சராக இருக்காரு. இந்நிலைதான் தன்னுடைய நண்பர் அஜித்துடைய தாய் இருந்ததற்கு அவர் கண்டிப்பா நேர்ல வந்து அஞ்சலி செலுத்துவார்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் அஜித் குடும்பத்திற்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்றோம். உங்களுடைய இரங்கலை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.